Hello students, இந்த வீடியோல quadratic function என்னன்னு பார்க்கலாம். A function f is from R to R defined by f of x equals ax square plus bx plus c a not equal to 0 is called a quadratic function. So quadratic function நாலே நம்மளோட டிகிரி 2 இருக்கணும். அதாவது x ஸ்கொயரா இருக்கணும் மீனிங். ஓகேயா, இங்க xன்னு பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அது வந்து கம்பல்சரி குவாட்ராட்டிக்னாலே நமக்கு டிகிரி 2 தான் இருக்கணும். அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் இங்கே ஏ இருக்கிற பிளேஸில் 0 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே நெக்லெக்ட் ஆயிருமா, அப்போ நமக்கு பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு தான் இருக்கும். அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சின்றது என்ன, அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஆயிருமா. ஸோ அதனால தான் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். f is from R to R defined by f of x equals x square, x belongs to R, f of x belongs to 0, infinity. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் R to Rன்னு, அண்ட் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா f of x is equal to x square. ஸோ இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இங்கே x square இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட இமேஜஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் -1ன்னு எடுத்தோன்னா -1 தி ஹோல் ஸ்கொயர்னா 1, 2 எடுத்தோன்னா 2 ஸ்கொயர் 4. ஓகே, ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர், தட் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. அண்ட் இங்க 0 வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத தான் இந்த பிராக்கெட் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்நேரம் இங்க பேராந்தசிஸ் இருந்துச்சு அப்படின்னா 0 இன்க்ளூட் ஆகாது. இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கிறதுனால நமக்கு 0 இன்க்ளூட் ஆகும். ஓகே, இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெட் y ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, தென் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, அப்போ நமக்கு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸும் ஒய்யோட வேல்யூஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே ரியல் நம்பர்னு தெரியும். ஸோ சம் ரியல் நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூஸ் கிடைச்சிருமா. ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே ஒய் எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 1னா 1 ஸ்கொயர் 1, 2னா 2 ஸ்கொயர் 4, 3னா 3 ஸ்கொயர் 9, -1னா -1 த ஹோல் ஸ்கொயர் 1. இதே மாதிரி தான் ரிமைனிங் நம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இங்கே நம்ம டாட்டட் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கர்வ் வந்து யூ ஷேப்பில் கிடைக்கும். அண்ட் இந்த கர்வை தான் நம்ம பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, f of x is equal to x square நம்ம பண்ணிட்டோம். f of x is equal to -x square நீங்களா ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.